திவினேஷ் அவர்கள் மித்ராவிற்கு உதவி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அத பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் ஓல்ட் இஸ் கோல்டு வாரம். அண்ட் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு சமீபத்தில நினைவுக்கு வர்றது திக்னேஷ் அவர்கள் தான். ஏன்னா கடந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, பழைய பாடல்களா பாடியே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று டைட்டிலுமே அடிச்சிருந்தாரு. ஸோ அவர கண்டிப்பா இந்த ஷோக்கு கூப்பிடுவாங்கன்னு நெனச்சோம். அவரும் அதே மாரி இந்த ஒரு ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டுக்கு வந்திருக்காரு. மிக அற்புதமான ஒரு பழைய பாடல பாடி, மறுபடியும் நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்த போறாரு. திவினேஷ் அவர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஆங்கராக இருக்கட்டும், நெறைய கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? அந்த வகையில இந்த சீசன்லாம் நீங்க பார்க்குறீங்களா? யார உங்களுக்கு புடிச்சிருக்கு? அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, எஸ் நான் கண்டிப்பா இந்த சீசன வந்து பார்த்துட்டுருக்கேன். அண்ட் எனக்கு இங்க பாடுற எல்லாரையுமே பிடிச்சிருக்கு. ஒரு தம்பியா நான் நெனைக்கிறேன் அப்படின்னா, அது மித்ராக்கா தான். நான் கஷ்டப்பட்ட மாரியே அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்ன விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல அவங்க ஆசைப்பட்ட மாரி, அவங்க அப்பா, அம்மா 2 பேத்துக்குமே நல்லபடியா மெடிக்கல் முடிஞ்சிரணும் அப்படின்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம, அவங்க எனக்கு ஒரு அக்கா மாதிரி, அக்கா கண்டிப்பா உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்திருக்காரு. திக்னேஷ் அவர்கள் இந்த ஒரு வார்த்தைய சொன்ன உடனேயே, அங்க இருந்த ஜட்ஜஸ்லேருந்து அங்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமா கைத்தட்டி உற்சாகப்படுத்தியிருக்காங்க. திக்னேஷ் அவர்கள் ரொம்ப ரொம்ப குட்டி பையன். அவர் வந்து பாடிட்டு அவர் பாட்டுக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா, இந்த ஷோவ பார்த்துட்டு அந்த பொண்ணு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவரால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். திவினேஷ் அவர்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மித்ரா நேரடியா போயிட்டு அவருக்கு கை கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நெகிழ்ச்சியான சம்பவங்கள் மேடையில நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் மித்ரா அவர்களுக்கு ஏற்கனவே நெறைய சைட்லேருந்து ஹெல்ப்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு சீசன் முடியறதுக்குள்ளாராகவே அவங்களோட அப்பா, அம்மா 2 பேத்துக்கும் நல்லபடியா ஆப்பரேஷன் முடிஞ்சு ஸ்பீடி ரெக்கவரி ஆகி அவங்க ஃபினாலேல இந்த பொண்ண பார்க்குற மாரி வந்து நிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் ஷங்கர் அவர்கள் அடுத்ததாக வேள்பாரி படத்த மிக பிரம்மாண்டமாக பண்ண போறாரு அப்படின்னும் 2 பாகங்களாக பண்ண போறாரு அப்படிங்கிறதும் வெளியாகி இருந்துச்சு. அத தொடர்ந்து இப்ப அந்த படத்துல 2 முக்கிய பிரபலங்கள் நடிக்க போறாங்களாமா. ஒண்ணு வந்து ரன்வீர் சிங் நார்த் சைட்ல இருந்து அண்ட் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள். இவங்க 2 பேர் தான் அதுல மிக முக்கிய கதாபாத்திரங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னும், கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஓகே சொல்லிருவாங்க அப்படிங்கிற மாரியும் தெரிய வந்திருக்கு. ஏன்னா விக்ரம் சார் ஏற்கனவே ஷங்கர் கூட நெறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதேபோல ரன்வீர் சிங் அவர்களும் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி சைடு அந்நியன் படத்த ரீமேக் பண்றதுக்காக ஷங்கர் கூட கை கோர்த்திருக்காரு. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் முடியறதுக்கு முன்னதாகவே இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி முடிவு எடுத்திருக்காங்களாமா. மிக பிரம்மாண்டமான பொருட்செலவுல மிகப்பெரிய அளவுல இந்த படம் நடக்க போகுது அப்படின்னும், கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிற மாரியும் தெரிய வந்திருக்கு. விக்ரம் அவர்கள் இப்பதான் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இல்லாம, அவங்களோட ரசிகர்களுக்காக குட்டி குட்டி ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாரு. அத தொடர்ந்து இப்ப மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மறுபடியும் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது? என்ன முடிவு எடுக்க போறாரு? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.